விளையாடுபவர்கள் யாருக்குமே அசீம் தான் சாவியை திருடினார் என்பது உறுதிப்படுத்தப்படாத விஷயம். அப்படி இருக்கும் பொழுது இவர் முந்தின நாள் நடந்த அந்த பிரச்சனைகளின் காரணமாகத்தான் இவர் வலிய அசீமிடம் நீ தான் திருடி எடுத்து வைத்துள்ளாய். அதுவும் இல்லாமல் அந்த சமயத்தில் திருடனாக இருந்த கதிரவனுக்கு கால்கள் வலிக்கிறது, கால்கள் வலிக்கும் பொழுதும் நீ சாவியை கொடுக்கப்படவில்லை. இவ்வளவு நடக்கும் பொழுதும் அவர் உறுதிப்படுத்தவில்லை அசீமிடம் தான் சாவி இருக்கிறது என்பது. இருந்தாலும் அவனுக்கு கால்கள் வலிக்கிறது, நீ சாவி கொடுக்கவில்லை, நீ மனிதாபிமானமற்றவன். மன்னிக்கவும் ஐயா, நான் அந்த வார்த்தைகளை தெளிவாக படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உனக்கு மனசாட்சியே கிடையாது. நீ ஒரு கேவலமானவன். உன்னை யாருக்கும் இந்த வீட்டில் பிடிக்காது. நீ வெளியே போய் உன் பேரு எப்படி இருக்குன்னு பாரு. நீ தாண்டா கேவலமானவன். நீ என்னை வேண்டும் என்றே மாட்டி விடுவதற்காக, நான் என் பணியில் கவனக்குறைவாக இருந்தேன் என்று மாட்டி விடுவதற்காக நீயே தான் இந்த சாவியை எடுத்து வைத்துள்ளாய். இப்போது கதிரவனுக்கு கால்கள் வலிக்கிறது, நீ மனிதாபிமானமற்றவன் என்று இவ்வளவு வார்த்தைகள் அவள் பயன்படுத்தியிருக்கிறார். இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் இந்த சண்டைக்கும் இந்த வார்த்தைகளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருப்பதாக எங்களால் எப்படி யூகிக்கப்படுகிறது என்றால், அவர்களுக்கு ஏற்கனவே காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது. அதனுடைய விளைவுகள் தான் இந்த வார்த்தைகள் எல்லாம். நீ கேவலமானவன், உன்னை யாருக்கும் இந்த வீட்டில் பிடிக்காது, நீ வெளியே போய் பாரு, உன்னுடைய பேர் எப்படி இருக்கும், நீ தாண்டா கேவலமானவன் என்ற வார்த்தைகள் எல்லாம் இந்த பிரச்சனைகளுக்கும் இதற்கும் சம்பந்தப்படாத வார்த்தைகளாக நாங்கள் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் அவருடைய கவனக்குறைவால் நடந்தப்பட்ட அந்த சாவி காணாமல் போன விஷயமும், அவருக்கு ஏற்கனவே இருந்த காழ்ப்புணர்ச்சியினால இந்த விஷயங்களின் அடிப்படையில் அவருடைய சாவி இங்க தொலைஞ்சு போயிருக்கு. ஆனா அதை வெளிக்காட்ட முடியாதுங்கிற ஒரு நினைப்புல அவர் என்ன பண்ணிட்டார், இந்த பிரச்சனைகளை அப்படியே அசீம் பக்கிட்டு திருப்பிட்டார். அதனால் அங்கு நடந்தப்பட்ட வாக்குவாதங்கள் தான். இந்த வாக்குவாதத்துல இவ்வளவு வார்த்தைகள் அவள் பயன்படுத்தியதால், மனிதாபிமானமற்றவன், நீ கேவலமானவன், இந்த வீட்டுல உனக்கு யாரும் பிடிக்காது, நீ வெளியே போய்